கொடூரமாக இருக்குது. கொடூரமான ஒரு வீடியோ. அதாவது ஒரு 17 வயசு பையன் நான் வந்து விஜய் மாதிரி டான்ஸ் ஆடணும், ரஜினி மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைப்பானே தவிர, கொடூரமாக இன்னொருத்தன் ஒரு வடமாநில பையன் மகாராஷ்டிராலேருந்து வந்த ஒருத்தனை சூரஜ்குமார் ஒருத்தனை இது மாதிரி நம்ம போட்டு அடின்னு அடிப்போம். போதைப் பொருட்கள்லாம் மிட்டாய் மாதிரி வச்சு விற்கிறது, இது எல்லாமே ஒரு வளரும் போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து நல்லா வேறு ஊன்றி நின்றுட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். திருத்தணியில் நடந்துச்சு, நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் பழமுதிர் சோலையில் நடக்கும், எல்லா திருவிழும் நடக்கும், திருப்பதியில் நடக்கும். இதை பிளாக் பண்ணோம். ஏன்னா இந்த பசங்க அந்த வீடியோ பாருங்க, அவன் கத்துறான், அழுறான், போட சத்தம் போடாதான்னு. நீ கத்தியில் ஒருத்தனுக்கு குத்துற, நீ என்ன சொல்ற, அவன் சத்தம் போடாதான்னு உனக்கு சத்தம் போட்டால் உனக்கு கோவம் வருது. தேசத்துல வந்து நம்ம தலித் சகோதரர்களை வந்து தலித் இந்து சகோதரர்களை ரொம்ப போட்டு நசுக்குவாங்க. அது வங்கதேசத்துல மட்டும் இல்ல, நம்மள வந்து வெஸ்ட் பெங்கால்ல கூட இதே பிரச்சனை தான். சந்தேஷ் கலி போன்ற இடங்கள்ல தலித் பெண்களை அப்படி அவங்க பலாத்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இது வந்து ஏன் இவர்கள் அப்ப வந்து இப்ப விசிகே இருக்காரு நம்ம திருமாவளவன், ஏன் தலித் பெண்களுக்காக, ஏன் தலித் ஒரு பெண் வந்து வங்கதேசத்துல இருந்தா இவர் குரல் கொடுக்க மாட்டாரா? இந்த பிரகாஷ்ராஜ் இந்த குரூப் எல்லாம் உடனே இப்படி பண்ணிட்டாங்க, காசால இப்படி பண்ணணும் உடனே வந்துருவாங்க. இந்த சித்தார்த், பிரசாத், பிரகாஷ்ராஜ் இந்த குரூப் எல்லாம் ஏன் இதுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு போதிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையா? கொஞ்சம் படிக்கட்டும், பார்க்கட்டும், ரீல்ஸ் பார்க்கட்டும், கத்துக்கட்டும். லோக்கல் திமுக, லோக்கல் காங்கிரஸ் எப்பவும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நான் நினைக்கிறேன் நிச்சயமா திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த பிரச்சனையும் லோக்கலா இருக்காது. சென்டர்ல என்ன சொன்னாங்க எப்பவுமே இவங்க கை கோத்துட்டு தான் போவாங்க, அதுல ஒரு பிரச்சனை இருக்காது. பட் ஐ எம் சேயிங் வங்கதேசத்தில் பெரும் கலவரம் வந்துட்டு நீடிச்சு வந்துட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு தலித் இளைஞர்கள் எல்லாத்தையுமே உயிரோட வந்துட்டு அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம்லாம் பார்க்க முடியுது. காசாவுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தமிழகத்திலிருந்து திமுக, அதன் கூட்டணி கட்சிகள், சினிமா துறையை சார்ந்தவங்களும் குரல்லாம் கொடுத்துருந்தாங்க, காசா போர் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. வங்கதேசத்தில் நடந்துட்டு இருக்கு. அண்டைய மாநிலத்தில் இந்தியா உதவி இருக்கு பங்களாதேஷ்க்கு முன்ன காலத்தில். இந்த ஒரு சம்பவத்துக்கு யாருமே குரல் கொடுக்காம இருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அது வங்கதேசங்கிறது வந்து பங்களாதேஷ்லயே ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு வரலாறு. அண்ட் எப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், 3.2 மில்லியன், அதாவது 32 லட்சம் பங்களாதேஷ் ஆட்கள் இறந்தாங்க 1971. அப்புறம் தான் இந்திரா காந்தி உள்ள வந்து காப்பாத்தினாங்க. டிசம்பர்ல போய் 9 நாள் 10 நாள் முடிஞ்சிருச்சு. வெட்டி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பல ஆட்கள் கிட்ட கேட்டிருக்கேன், பிரெக்னென்ட் விமன்லாம் வெட்டி உள்ள இருக்கிற குழந்தையும் வெட்டுவாங்களாம். அப்பேற்பட்ட வெறும் ஒரு மொழிப்போருக்காக, வெறும் ஒரு மொழிப்போர். ஆனா அதே ஒரு பிரச்சனை அங்க உள்ள வரும்போது, இப்ப ஷேக் ஹசீனா பிரச்சனை வரும்போது ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் தான். ஒஸ்மான் ஹாடி, அந்த ஒஸ்மான் ஹாடியோட ஒவ்வொரு போஸ்டும் நாங்கள் இந்தியாவை ஒழிப்போம் எப்படி பண்ணணும் தான் போட்டோம். அந்த ஆளை வந்து ஒரு ஷஹீதாக, ஒரு பெரிய ஒரு அமரனாக இப்போ வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு வங்கதேசத்துக்கு ஒரு சாபக்கேடு. நமக்கு அண்டை நாடாக இருக்கிறதுனால நம்மளும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் நம்ம வந்து சேர்ந்து ஒரு நட்புக்காக எவ்வளோ பண்ணலாம் நம்ம போவோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த நம்ம நீட்டுற கையை வந்து அவங்க ஹெல்ப் மட்டும் வாங்கிட்டு உதவி முடிச்சிட்ட அப்புறம் அந்த கையை உதறி விட்டு போகிறாங்க. இப்போ வந்து கடைசி அதே போல் பொதுவாக வங்கதேசத்தில் வந்து இந்த நம்ம தலித் இந்து சகோதரர்களை ரொம்ப போட்டு நசுக்குவாங்க. அது வங்கதேசத்தில் மட்டும் இல்லை, நம்மளை வந்து வெஸ்ட் பெங்காலில் கூட இதே பிரச்சனை தான். சந்தேஷ் கலி போன்ற இடங்கள்ல தலித் பெண்களை அப்படி அவங்க பலாத்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இது வந்து ஏன் அப்போ வந்து இப்போ விசிகே இருக்காரு நம்ம திருமாவளவன், ஏன் தலித் பெண்களுக்காக, ஏன் தலித் ஒரு பெண் வந்து வங்கதேசத்துல இருந்தால் இவங்க குரல் கொடுக்க மாட்டாரா? எங்க ஒரு தலித் பெண் இருந்தாலும் குரல் கொடுக்கணும். நான் அதுக்கு மேலே சொல்லுவேன், என்னோட பாலிசி வந்து எங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம குரல் கொடுக்கணும். அதுதான் தமிழனுடைய பண்பாடு. அதை விட்டுட்டு சும்மா இருப்பாங்க. ஏன்னா அது சொன்ன வங்கதேசத்துக்கு எதுக்கு நம்ம சொன்னோம்னா, என்னமோ மோதிக்கு நம்ம சிம்சக் அடிக்கிற மாதிரி. அரசியலுங்கிறது ஓரளவுக்கு தான் நம்ம உணர்வுகளுக்குள்ள வரும். நம்ம மக்கள் கிட்ட அதான் சொல்லணும். அரசியலுங்கிறது ஒரு கருத்து, சில கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா எசென்ஷியல் வேல்யூஸ், அடிப்படை ஒரு வேல்யூ சிஸ்டம்ஸ் மாறக்கூடாதுங்க சரத். பெண்களை அவமதிச்சாலும் இல்லைன்னா தேவையில்லாமல் ஒருத்தரை கொண்டு வந்து குத்தி கொலை பண்ணால், அது ஹிந்துவாக இருக்கலாம், அது கிறிஸ்டனாக இருக்கலாம். ஏன் இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லியாச்சு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமை ஆணையத்திலிருந்து கூட சொல்லிட்டாங்க, எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே வந்து சிறுபான்மையர்களுக்கு அடிபட்டாலும் நீங்கள் வந்து எல்லாரும் அது ஒன்று சேரணும். காசாவில் வந்து பாலஸ்தீனியன்ஸாக இருக்குது, பங்களாதேஷில் வந்து ஹிந்துஸ். காசால பாலஸ்தீனியன்ஸ்க்கு அவ்வளவு அன்பு காட்டினவங்க. ஏன் நானும் கஷ்டப்பட்டேன் காசால நடக்கும்போது, ஆனால் பங்களாதேஷில் மட்டும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன் அது மாதிரி செலக்டிவாக இருக்கணும்ங்கிறது தான் எனக்கு புரியல. அது தப்பு, அது தப்பு, அது தப்பு. அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவங்களும் அப்படிதானே சார் இருக்காங்க. ஆமா, இந்த பிரகாஷ்ராஜ் இந்த குரூப் எல்லாம் உடனே அப்படி பண்ணிட்டாங்க, காசால எப்படி பண்ணணும்னு உடனே வந்துருவாங்க. இந்த சித்தார்த், பிரகாஷ்ராஜ் இந்த குரூப் எல்லாம் ஏன் இதுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு போதிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையா? கொஞ்சம் படிக்கட்டும், பார்க்கட்டும், ரீல்ஸ் பார்க்கட்டும், கத்துக்கட்டும். ஆனா இது மாதிரி ஒரு துருவத்துல மட்டும்
அவங்களுடைய கம்பேஷன், மனிதாபிமானம் எல்லாம் ஒரு தூரத்தில் மட்டும் இருக்கு. அது தப்பு, அது மனிதாபிமானம் இல்லை. அதுக்கு பேர் வந்து அரசியல். ஸோ தமிழகத்துல உத்தரப்பிரதேசோட அதிகமா கடன் வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது காங்கிரஸை சார்ந்தவர் சார். திமுக கூட்டணி சார்ந்த எம்பிக்களே வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுக அண்ட் காங்கிரஸ் தமிழ்நாடுல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதை அவங்க கண்டனம் தெரிவிச்சா அவங்க முதல்ல அவங்களுடைய டேட்டா முதல் பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தோடைய மொத்த டெட் கடன் பார்த்தீங்கன்னா 31 லட்சம் கோடி, 9 லட்சம் கோடி. தமிழ்நாடோட மொத்த கடனும் 9 லட்சம் கோடி. உத்தரப்பிரதேசோட ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 31 லட்சம் கோடி, 31 35. தமிழ்நாடும் 31 35. ஸோ ரெண்டும் சரிசமமா இருக்கு. ஆனா சரத், இங்க 8.25 கோடி மக்கள், அங்க 25 கோடி மக்கள். அதாவது ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு உத்தரப்பிரதேஷ் ஆளோட 3 மடங்கு, ஏறக்குறைய 3 மடங்கு கடனை அவன் தலை மேல வச்சுக்கிட்டு அவன் மஷ்ரூம் ஹேர் கட் வச்சிருக்கானா, சுருட்ட முடி இருக்கா, சொட்டையா இருக்குதா, அதுக்கு மேல 3 மடங்கு உத்தரப்பிரதேசோட எடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்ல சரத், 5-6 வருஷங்களுக்கு முன்னால இந்த 10 வருஷத்துக்கு முன்னால இந்த 31 லட்சம் கோடி 31 lakh crores வந்து 22 லட்சம் அப்படி இருந்துச்சு. ஒரு 7-8 கோடி வளர்ந்துருக்கும், நல்லது. அதே சமயத்துல அவங்க பாத்தீங்கன்னா அதே டைம்ல 12.8, அவங்க வந்து 12.8ல இருந்து 31 லட்சம் கோடிக்கு வந்திருக்காங்க. நாம வந்து 23ல இருந்து 31 லட்சம் கோடிக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்க தொடங்கினாங்க, எங்க வந்திருக்காங்க, நாம எங்க தொடங்கணும், எங்க ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க சொல்லுங்க, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது நமது திமுக நமது காங்கிரஸ் ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் அது உண்மை. நான் வந்து ஒரு தமிழன் ஓரளவுக்கு சந்தோஷப்படுறேன், நம்ம பின்வாங்கலன்னு. ஆனா அந்த முன்னேற்றத்துடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்பீட்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தோம்னா நிச்சயமா உத்தரப்பிரதேஷ் நம்மளோட எங்கேயோ வெளியில ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு எங்க வேற அவங்க போயிட்டு இருப்பாங்க. நம்ம we should catch up with them. இல்ல சார், இப்போ கூட்டணி கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகி இப்படி சொல்றாரு அப்படின்னா திமுக கூட்டணியில எந்த மாதிரி சார் இருக்கு, தேர்தல் எப்படி சந்திக்க போறாங்க சார்? சலசலப்புன்னு பார்க்கலாமா இது? பட் லோக்கல் திமுக லோக்கல் காங்கிரஸ் எப்பவும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நான் நினைக்கிறேன் நிச்சயமா திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த பிரச்சனையும் லோக்கலா இருக்காது. சென்டர்ல என்ன சொன்னாலும் எப்பவுமே இவங்க கை கோத்துட்டு தான் போவாங்க, அதுல ஒரு பிரச்சனை இருக்காது. பட் ஐ எம் சேயிங், எக்கனாமிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. இந்த அரசியல் விஷயத்தை கொண்டு வந்து பொருளாதாரத்தில் போட வேண்டாம், பொருளாதாரத்தை கொண்டு வந்து அரசியல் விஷயத்தை போட, ரெண்டு தப்பா தனியாக வச்சு நடுநிலைமையா எது உண்மையோ அது பேசணும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் வந்துட்டு மோசமாக போயிட்டு இருக்கு சார். இப்போ 17 வயசுக்கு கீழே உள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்துட்டு வடமாநிலத்தில் அடிச்சிருக்காங்க, கத்தியை வச்சு வெட்டியிருக்காங்க. எப்படி பார்க்குறது சார்? ரொம்ப அந்த வீடியோ பார்த்தேன், கொடூரமாக இருக்கு, கொடூரமான ஒரு வீடியோ. அதாவது ஒரு 17 வயசு பையன் நான் வந்து விஜய் மாதிரி டான்ஸ் ஆடணும், ரஜினி மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைப்பானே தவிர, கொடூரமாக இன்னொருத்தன் ஒரு வடமாநில பையன் மகாராஷ்டிராலேருந்து வந்த ஒருத்தனை, சூரஜ்குமார் ஒருத்தனை, இது மாதிரி நம்ம போட்டு அடின்னு அடிப்போம், கத்தியை வச்சு அடிப்போம், அதை வந்து அவன் அவ்வளோ ரத்தத்தை கொடுப்போம், அவனை வந்து பயமுறுத்துவோம். இதெல்லாம் மிருகங்கள் போல நடந்திருக்காங்க. ஒரு மனிதன் மிருகமாக ஆகிறான்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று வந்து காஞ்சா, அதாவது போதைப் பொருட்கள். 2வது வந்து சரக்கு, டாஸ்மாக். இந்த பசங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க பிளட் செக் பண்ணியிருந்தா ஐம் ஷோர் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக இந்த 2 அல்லது 1 நிறைய சரக்கு இருந்திருக்கலாம், நிறைய போதைப் பொருள், ரிலீஸில் நிறைய அந்த கொலைகள்லாம், ரேப்லாம் 2 இருக்கும். இது இருக்கிறது வரைக்கும் சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல முறை நான் சொல்லியிருக்கேன். குஜராத் கிட்ட இருக்கிற அந்த கடலில் கூட ஒரு பெரிய கப்பலை பிடிச்சாங்க. அதில் வந்து இவங்க இவ்வளோ ஆயிரக்கணக்கான கிலோஸ் எங்கடா போகுதுன்னா திருச்சிக்கு போகுதும். அது எப்படி இங்கே வந்து கொச்சின் வந்து திருச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதே போல் இங்கே பல முறைகள் பள்ளிகள் எல்லாம் அந்த கஞ்சா வந்து போதைப் பொருட்கள்லாம் மிட்டாய் மாதிரி வச்சு விற்கிறது, இது எல்லாமே ஒரு வளரும் போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து நல்லா வேறு ஊன்றி நின்றுட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். இதை வந்து நம்ம அடியோட அறுத்து எடுக்கலை என்றால், இன்னைக்கு திருத்தணியில் நடந்துச்சு, நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்கும், அதுக்கப்புறம் பழமுதிர் சோலையில் நடக்கும், எல்லாத்திலும் நடக்கும், திருப்பதியில் நடக்கும். இதை பிளாக் பண்ணோம். ஏன்னா இந்த பசங்க அந்த வீடியோ பாருங்க, அவன் கத்துறான், அழுறான், போனே சத்தம் போடாதான்னு. நீ கத்தியில் ஒருத்தனுக்கு குத்துற, நீ என்ன சொல்ற, அவன் சத்தம் போடாதான்னு உனக்கு சத்தம் போட்டால் உனக்கு கோவம் வருது. அப்பேற்பட்ட ஒரு இதே ஒரு மாதிரியான ஒரு லூஸ், தேர் கம்ப்ளீட்லி மேட். ஓன்லி போதைப் பொருட்களால் மட்டும்தான் அது மாதிரி செய்ய முடியும். தயவு செய்து போதைப் பொருட்கள், டாஸ்மாக் கலாச்சாரம், அது மட்டும் அந்த ராதிகா கணேஷ் பேசியிருந்துச்சு பாருங்க, அந்த 31 லட்சம் கோடிக்கு போயிருக்கோம்ல, அது ஒவ்வொரு வருஷமும் அதில் 50,000 கோடி அல்லது 60,000 கோடி அழகாக கொண்டு வந்து கொடுக்கறது டாஸ்மாக் தான். பட் கொஞ்சம் நம்ம அந்த 31 லட்சம் கோடி கம்மியான கூட பரவாயில்ல. இது மாதிரி போதைப் பொருட்களையும் சரக்கையும் வித்துக்கிட்டு, மதுபானத்தையும் வித்துக்கிட்டு, பசங்களுடைய மண்டையை மாத்திக்கிட்டு அவங்கள வந்து மிருகங்கள் ஆக்குறது ஒரு 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 கணம் கூட நம்ம இதை வந்து நமக்கு
நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது நம்ம மாநிலத்தில். மதுவிலக்கு துறை காவல்துறையில என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க சார்? இப்படி போதை கலாச்சாரம் உருவாகிறது காரணம் எப்படி சார்? அது வந்து பல மணி நேரம் ஒருத்தர் தண்ணி அடிச்சா இது மாதிரி ஆகும். யாரும் 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துல தண்ணி அடிச்சு ஆகக்கூடாது. அது நான் நிறைய நேர்காணல்களில் நான் வந்து இந்த பரிந்துரை பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓப்பன் பண்ணுறது வரல, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வைங்க. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட்டம் இருக்கும். உங்கள் சரக்கு நீங்கள் சம்பாரிச்சு போவீங்க, ஏன்னா நாட்டுக்கு ஜிடிபிக்கு தேவை இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும். ஆனால் 2-3 மணி நேரம் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 30 நிமிஷம் கிடைக்கும். என்னமோ 2 லாட்ஜ் அடிச்சுட்டு போவோம். இது மாதிரி 8-10 லாட்ஜ் அடிச்சுட்டு அங்கே ஒரே போதையில் ஒரு மிருகம் மாதிரி அங்கேருந்து டாஸ்மாக்லேருந்து போக மாட்டாங்க. அதே சமயத்தில் உங்கள் சேல்ஸும் பெருசாக பாதிக்காது. ப்ளஸ் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட எடுக்க தேவையில்லை, நிறையா சேல்ஸ் வந்துடும். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயோட நினைவு நாள் அன்னைக்கு, பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருது வாங்கியிருக்கீங்க. இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க சார்? பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து ஒரு கவிஞர், ஒரு அரசியல்வாதி, ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு டிப்ளமேட், பல விஷயங்கள் எல்லாராலையும் விரும்ப பெற்றவர், எதிரிகள் உட்பட. அதான் அவர் எதிரிகள் எப்பவும் சொல்லுவாங்க, ரைட் மேன் இந்த ராங் பிளேஸ்ம்பாங்க. அவர் அந்த பார்ட்டியை விரும்பாத ஆட்கள் கூட ரைட் மேன் தான், ஆனால் தப்பான இடத்துல இருக்கேன். அவர் பேரில் அடல் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் டெல்லியில் இருக்குது. அந்த அங்கே வந்து ஹரியானாவோட ஹோம் மினிஸ்டரும் டெல்லி எம்பியும் அவங்க வழங்கினாங்க அந்த விருதை. அது வாங்கினது ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லிருந்தேன், ஒரு நல்லவருடைய பேரில் வாங்குகிறோம். அது வந்து அவங்க குறிப்பிட்ட விஷயங்களுக்கு தான் கொடுப்பாங்க, சமூக சேவை. அது மாதிரி அடல் ரத்னா, அது அவார்டு பேர் பாரத ரத்னா மாதிரி. பாரத ரத்னா அட்லீஸ்ட் பாவுசி கிடைச்சா போதும், நமக்கு அடல் ரத்னா வச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். அடல் ரத்னான்னு 8000 பெண்களுக்கு வந்து இலவசமா மார்பக புற்றுநோய்க்கு இந்த கண்டறிதல் இலவச முகாம்கள் 2018 பண்ணிட்டு வரேன். இந்த 7 வருட வேலைக்கு வந்து அதோடைய முத்தாய்ப்பா இந்த அடல் ரத்னா கொடுத்தாங்க. அது ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. நம்ம வந்து அந்த உன்னிப்பு இருக்கு, பலருக்கு பண்ணிட்டே போகலான்னு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விருதுகள் வந்து மைல்கல்கள் தான், ஆனால் பாதைங்கிறது, பயணங்கிறது தனியாக போயிட்டு தான் இருக்கணும். பட் அதை பற்றி கேட்டதுக்கும் மக்கள் அதை பற்றி தெரிகிறதுக்கும் எனது நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.